அந்த பண்டிகை கிட்ட போய் சிங்கத்தை பத்தி கேட்டா என்ன தெரியும்? ராஜுபாய் சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய் பாக்குறேன் கூட நிதானமா இறச்சிட்டு போறேன். வாங்க ஃபஸ்ட்டு கூகுள் உள்ளே போயிடலாம். கூகுளுங்க இது இருக்குது. கூகுள் உள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் போல். த மோஸ்ட் காமன்லி ரெஃபர்ஸ் டு த கேமிங் எஸ்ஆர்எம். ஐயோ, உங்களுக்கு நிஜமாலே தெரியலனா நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்மளனா விட்டுருங்க, எனக்கு தேவையில்லாது. ஆனால் எனக்கு நிஜமாலே பிடிச்சது எஸ்ஆர்எம் தான். நான் அப்படி யூடியூப்பில் வரேன் பாருங்களேன். நீங்கள் யூடியூப்பில் வரேன், எதுவுமே பண்ண மாட்டேன். இது கூட ராங் கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்லேயே எஸ்ஆர்எம்னு வந்துடும். வருங்க, நான் எஸ்ஆர்எம் ஃபேனு, யார் யாரெல்லாம் தெரியுன்றதை காமிச்சிக்கிறேன் பாருங்கள். நம்பவே முடியல. ஐயோ, தமிழ்நாடு கிங்கு எஸ்ஆர்எம் தான் ஹெட்ஷாட்லேயே. பா பாருங்களேன், நம்மளாம் நாங்கள் ஒழுங்காக தான் போட்டிருக்கேன். தமிழ்நாடு ஹெட்ஷாட் ஹார்ட்னு போட்டுருவோம். ஹெட்ஷாட் கிங்கு அப்படின்னு போட்டுக்கிறேன். என்ன வந்திருக்கு? தமிழ்நாடு ஹெட்ஷாட் கிங் மோஸ்ட் காமன்லி ரெஃபர்ஸ் டு த கேமிங் எஸ்ஆர்எம். நம்பவே முடியல. ஃப்ரீ ஃபயர்னே வந்துச்சு. இந்த பாருங்க, இங்கே பாருங்கள், ஃப்ரீ ஃபயர் யூடியூப். பா இவ்வளோ பெரிய ஆள் அவர். என் இன்ஸ்டா ஐடி இதில் காமிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. சரி போட்டுக்கோங்கன்ற பாருங்களேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்க, இதுதான் என் ஐடி, பார்த்துக்கோங்க. ஃபாலோவர்லாம் இருக்காது, வேஸ்ட்டு தான் என் ஐடி. என்னோடய ஒரிஜினல் ஐடி காமிச்சேன்னா நல்லாயிருக்கும். என்னோடய ஒரிஜினல் ஐடி இந்த ஒரு கிராம் பாருங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அடிக்டில் இருந்தேன். அப்போ பண்ணது இதெல்லாம். இந்த வீடியோலாம் அவ்வளோவுமே கொஞ்சம் இந்த ஒரு வீடியோ பாருங்களேன். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஃபோனை ரீசெட் பண்ணிட்டேன். அதில் இந்த ஐடி போயிடுச்சு. இதெல்லாம் ஒழுங்காக பண்ணியிருந்துருக்கணும். பாஸ்வேர்டெலாம் எடுத்துட்டு பரவாயில்ல, ஏதோ இதெல்லாம் நான் போடுவேன். ஃபஸ்ட்லாம் 1v1ல் அடிச்சுட்டு போடுறது இதெல்லாம். இதை பாருங்க, 1v1ல் அடிச்சுட்டு போட்டிருக்கேன் போல். இது என்னது? இது ஒன்லி ஒன் ஷர்ட்னு நினைக்கிறேன். இது எங்கள் அப்பா கடை. இது எங்கள் அப்பா மெக்கானிக் சைடில் வேலை செய்யும்போது இதெல்லாம் போட்டுக்கிறேன். எங்கள் அப்பா மெக்கானிக்கு, ஆனால் இப்போ டிரைவரு. ரெண்டுமே பண்ணுவார். எங்கள் அண்ணன் டான்ஸ் ஆடுறது. இது ஒரு அண்ணன் டேப் பண்ணுறது கையெல்லாம் கொஞ்சம் அண்ணன் மொட்டை போட்டவன் தான் எங்கள் அண்ணன். அப்படி சொல்லி எங்கள் அண்ணன் நீ பார்த்துட்டிங்களா? அவள் தான். நான் போட்டதுலேயே இது ஒன்று காமி வந்துட்டேன். நான் போட்டதுல இதுதான் அதிக வியூ. இது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு இது பெரிய விஷயம். வா எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் பண்ணது. $300 இருந்துச்சு லைக்கு, குறைஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு யூடியூப்பில் வந்திருக்கேன். ஏன்னா கொஞ்ச நாளாக நான் வீடியோ போடுறதில்ல. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி, லீவ் வந்துச்சு, அதனால் போடல. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் பார்த்தீங்கன்னா பிஆரில் ஹீரோய்க்கு அடிச்சிட்டேன். அது ஒரு தடவை உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன்.
நான் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இது யார்கிட்டயும் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை யார்கிட்டயும் காமிக்கக்கூடாதுன்னு நினைக்கல, யாருன்னா பார்த்துட்டாங்கன்னா அதுக்கு சொல்கிறேன். பார்த்துன்னு போட்டேன்னா இப்போ எங்கள் அண்ணன் எடுக்கக்கூடாதுன்னு தானே வச்சுக்கிறேன். எங்கள் அண்ணன் எடுக்கலைன்னா சந்தோஷம். ஃபோனில் வந்துட்டு #1 2 3 4 போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வந்துடும் ஃப்ரீ ஃபயர். வேறங்க உள்ளே வந்துடுவேன் பாருங்க, நான் காமிச்சிடுறேன் பாருங்க. சிஎஸ்ல தான் இனிமேல் நம்ம விளாடுவோம், பார்த்துக்கோங்க. ஹீரோய்க்கு அடிச்சாச்சு. இதை அடிக்க நான் பாடுபட்டேங்க, பயங்கரமாக பாடுபட்டேங்க. பாப்பா நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கணும், எவ்வளோ பாடுபட்டேன் தெரியுமா? என்னடா ஹீரோய்க்கு அடிச்சதுக்கே இப்படி சொல்கிறீ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 3வது வேலைக்கு வந்துட்டேன், இப்போதான் 3வது வேலைக்கே வரேன். நீங்கள் எத்தனாவது வேலைக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றது என்னடா? ஓ இப்போ இது 3 முடியணுமா? ஓ அப்போ இது எல்லாமே முடிச்சாதான் இது என்னது? ஓ இப்போ இது எல்லாமே முடிச்சாதான் இந்த P90. இந்த P90 வேணும். எத்தனை நாள் இருக்குது? 14 நாள் தான் இருக்குதா? 35 ரூபா வேணும்ப்பா. ஓ அதான் இப்போ இது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிச்சமாக இருக்குது. எல்லாமே பண்ண அப்படியே ஃபுல்லாக வெளிச்சமாயிடும் போல். அது எப்படி இருக்குன்னு தெரியல, யூடியூப்பில் போட்டு பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இந்த டபுள் பேரில் எதனா ஒன்று எடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. இதுதான் கொஞ்சம் டோக்கன் கம்மியாக இருக்குது. எனக்கு டபுள் பேரில் ஸ்கின்னே இல்லை. எனக்கு எதனா ஒரு ஸ்கின் இருந்தால் போதும், பவர் கூட எனக்கு வேணாம். இன்னும் கொஞ்சம் ஒரு என்ன இப்போ எக்ஸ்ட்ரா வந்துட்டு 25 இருந்தால் போதும். இது எடுப்பேன். இது என்ன மாதிரி டபுள் பேரல் தான் எடுப்பேன், கவலைப்படாதீங்க. இன்னும் 14 நாள் இருக்குது இந்த ஈவெண்ட் ரெடிக்கு. எடுத்து பார்க்கலாம். இதில் என்ன இருக்குது? சரிங்க, இப்போ நம்ம விளாட போகிறதில்ல, சும்மா உங்களுக்கு காமிச்சேன். ஏய் ஈமேச்சு ஓ பாலி டிடி என் ஃப்ரெண்டு சொன்னது உண்மைதான் போலுக்குது. என்ன பண்ணணும்? enemy 60 eliminate 60 enemy in VR. டேய் வாரு வாரி ஐயோ 4 நாள் தானா? ஐயோ 4 நாள் தாங்க இருக்குது. இங்க பாருங்க டைம். ஈவன் ஸ்டார்ட் ஐயோ இன்னும் 4 நாளுக்கு தான் ஸ்டார்ட் ஆகிறதுக்கே. என் ஃப்ரெண்டு சொன்னா தீபாவளி ஈவெண்ட்ல எல்லா ஐயோவுமே கொடுத்துருவேன் அப்படின்னா, எல்லா ஐயோவுமே 7 நாளைக்கு அப்படின்னு சொன்னான். யூடியூப்ல பார்த்தேன்டா அப்படின்னு சொன்னான். எல்லா ஐயோவும் மேக்ஸ் அதுவும் என்கிட்ட 7 ஈவோ வருது. நான் 1 போட்டேன்னா அப்படியே 7 ஈவோ லைனாக இருக்கும். 2 4 6 7 அவள்தான். இது மாதிரிலாம் தாழ்ந்தா ஒன்று கூட இருக்குது. எனக்கு இது எடுக்கணும்னு ஸ்பின் பண்ணேன், ஆனால் எனக்கு கிடைக்கல. இதுக்கு பதிலாக தான் இந்த க்ரோஸாக கிடச்சிச்சு. ஃபஸ்ட் எடுத்த ஈவோவே இதுதான். இது கையில் வச்சுனுங்கிற ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இது கையில் வைக்கிற மாதிரி வைக்க முடியாதா? இதோ பாருங்க, ஒரு மாதிரி கையில் வச்சுன்னு தொங்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கீழே வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது பாருங்க, இதில் சவுண்டு கேளுங்க. இவருக்கு வேகமாக டேப் பண்ணோன்னா நம்ம நார்மல் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் எப்படி இருக்கும்? என் பணம் இருக்குதுங்க, ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறேன். ஆனால் பிசியை வச்சு விட மாட்டேங்க. ஐயோ யாரா தான் சீஸ் விளாட கூப்பிட்றான். போக மாட்டேன், மேட்ச் போட மாட்டேன். பாருங்க ஸ்குவாட் அமௌண்ட் துணி என்னடா கிக்கோ டெஸ்ட் ஆகுங்க. சரி பாய் காய்ஸ், அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஒரு அதுதான். பாய் கைஸ், தேங்க்யூ ஆல்.